இனிமையான காலை வேளையில் இன்றைக்கான நாள் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரோட ஆசையும். அதே மாதிரி தான் என்னோடய நாளையும் நான் ஆரம்பிப்பேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க காரணம்னா, என்னை சுற்றி இருக்கிற இந்த சுற்றுச்சூழலும் அதுக்கு நடுவில் அமைதியாக இருக்கிற என்னோடய வீடும் தான். காலையில் கண் முழிச்சதும் பச்சை தண்ணியில் மூஞ்சி கழுவுறதே எனக்கு புத்துணர்ச்சி தாங்க. அதிகாலையில் என்னை எழுப்பி ஒரு ஆளே வேணும். அவுத்து விட்டதும் சரி, நம்ம வயல் வரப்பெல்லாம் சுற்றி மேய்ஞ்சு பொழுது சாதனா வீட்டுக்கு வந்துடுவான். தோப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய ஆசையான மகளையும் என்னோடய ஆசை மனைவியும் பார்த்துட்டு தான் நான் போவேன். இவங்க 2 பேரும் வந்து தான் என்னைய வழியே அனுப்புவாங்க. என் மனைவி அவள் கையால் செஞ்ச சாப்பாட்டையும் வேலைக்கு தேவையான பொருளையும் எடுத்து தருவா. நான் அதை வாங்கிட்டு தோப்பு கிளம்பிடுவேன். ஒரு நாளோட முக்கால்வாசி பொழுதே நான் இங்கே தான் கழிப்பேன். அதுதான் என்னோட சந்தோஷமே. நான் எப்போவுமே வேப்பங்குச்சி தான் பல்லே விளக்குவேன். பல்லு விளக்குறப்ப அந்த வேப்பஞ்சாரை முழுங்கினா மூலிகையாக அதை குச்சை கீழே போட்டால் உரமாக மாறிடும். அட, நம்ம எந்த ஊர் வேணாலும் சரி, எந்த நாடு சுற்றினாலும் சரி, நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வருவாங்க. இந்த பம்பு செட்டில் குளிக்கிறதே நமக்கெல்லாம் தனியே சுகம். இதுதான் என்னோட அறிவியே. இதுதாங்கண்ணா, இதுதான் என்னோட வாழ்க்கையே. வணக்கம், என்னுடைய பேர் சவடமுத்து. என்னோட மனைவி கோகிலா, என்னோட பொண்ணு சஷ்டிகா. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வரப்பட்டியில் வசிச்சிட்ருக்கோம். விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 25 வருஷமாக இயற்கையில் ஆர்வம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை சம்மந்தமான இப்போ தென்னை ஓலைகளாக இருக்குது. நம்மகிட்ட தென்னை மரங்கள்லாம் ஏராளமாக இருக்குது. தென்னை ஓலையிலேருந்து நிறையா பொருள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சொல்லப்போனால் எடுத்துக்காட்டு ஒரு கூடை, இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஒரு விசேஷ வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாணம், காதுகுத்து எல்லா விசேஷத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலையை வந்து நான் 7 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வெளியில் வந்து நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது சமூக ஊடகத்தில் வந்து இன்னும் தெரியல. நான் சமூக ஊடகத்துக்கு வந்து பண்ணலாம்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, விருப்பங்கள் இருக்குது. எல்லோருமே என்னோடய சேனலுக்கு ஆதரவளிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.